பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நவம்பர் மாத கடைசி நாளுக்கு ஓடி வந்துட்டோம். நாகும் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1 அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்கள் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவரை நம்புகிறாங்க என்பது அவருக்கு தெரியும். அவர் நல்லவர் தான், ரொம்ப ரொம்ப நல்லவர். பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா? ரொம்ப ரொம்ப நல்லவர் எங்கள் இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு. ரொம்ப 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 நல்லவர் எங்கள் இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு. எங்கள் இயேசு நல்ல இயேசு, எங்கள் இயேசு நல்ல இயேசு, நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு. இயேசு நம்பி வந்த ஜனத்துக்கு நல்ல இயேசு. ஆமாங்க, அவர் ரொம்ப நல்லவர். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. பல நேரங்களில் தேவைகளுக்கு மத்தியில் எனக்கு ஒரு சில பண தேவைகளில் தடுமாறிட்டு இருக்கும்போது நான் யார்கிட்ட கேட்க முடியும் ஆண்டவரே? நான் யார்கிட்ட கேட்டு யார்கிட்ட கொடுக்க முடியும்? இந்த டேட்டில் நான் கொடுக்குறேன்னு சொல்லி எப்படி நான் கேட்க முடியும்? எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். சில நேரத்தில் எனக்கு எப்படியாவது பணம் கொடுங்க ஆண்டவரே நான் கேட்பேன். யார் மூலியமாவது கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்பேன். கொடுத்துருவார் தெரியுங்களா? யார் மூலியாவது கர்த்தர் கொடுத்துருவார். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, நான் கேட்டது தப்பாக கேட்டேன். யார் மூலியாவது கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறேன்ல, யார் மூலியமாவது கொடுத்துருவார். நான் யார்கிட்ட வாங்கணும் அவங்கள்ட்ட கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், ஆண்டவரே நீர் எனக்கு தாரோம், நீர் எனக்கு அற்புதம் செய்யும். நான் கேட்ட நீங்கள் ரத்தம் சிந்தினீங்க, நான் கேட்ட நீங்கள் பாட அனுபவிச்சிங்க, நான் கேட்ட துன்பத்தை அனுபவிச்சிங்க, எனக்காக எல்லாம் செஞ்சீங்கல்ல, எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, எனக்கு அதிசயம் செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டு நான் ஆண்டவர்கிட்ட மன்றாடுவேன். அப்படி கேட்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு அற்புதம் நடக்கும். அப்போ தான் யோசித்தேன், நம்ம நிறைய தப்பு பண்ணுறோம், புத்தியினமாக ஜெபிச்சிட்டோம். எப்படியாவது எனக்கு இந்த பணம் சந்திக்கப்படணும் ஆண்டவரே. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பணம் கேட்க போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படி கேட்கும்போது உதவி கிடச்சிடும். ஆனால் திருப்பி நம்ம அதை கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டுருக்குறோம். ஆனால் என்னை அர்ப்பணிச்சுட்டு எனக்கு நீங்கள் அற்புதம் செய்து தான் ஆகணும், அதிசயம் செய்யணும், எனக்கு பெரிய காரியம் செய்யணும், எனக்கு இந்த இக்கட்டிலேருந்து எனக்கு விடுதலை தாருன்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் யாரை கொண்டாவது அற்புதம் செஞ்சுருக்கிறார். நிறைய நடந்திருக்கு. உங்களுக்கு சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. அவர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, அவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், அவர் உங்களுக்கு ஒரு பலன். திடீரென்று உங்களுக்கு சில ஆசைகள் வந்து சேரும். அவரை நம்புங்க போதும். தம்மை நம்புகிறவர்கள் யார்கிட்ட அவருக்கு தெரியும். நம்புகிற மாதிரி நடிக்கிறவங்களும் அவருக்கு தெரியும். நான் உங்களுக்கு சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தினால அந்த அன்பு பிரசனை உங்களோட கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னால், தேவனுக்கு பயப்படுற பயம் நிச்சயமாக உங்களோட கூட நிறைவாக இருக்கணும். உங்களுக்கு சொல்கிற இயேசுவின் நாமத்தினால அவரை நம்புகிறவங்க யாருன்னு அவருக்கு தெரியும், நம்புகிற மாதிரி நடிக்கிறவங்களும் அவருக்கு தெரியும். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லி நம்பிக்கையாக இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறவனும் கர்த்தருக்கு தெரியும் தானே. என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து அவர் நல்லவர் என்பதை உண்மையாக நினச்சிட்டு இருக்கிறவங்களை கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிப்பார், விசேஷ ஆசீர்வாதத்தில் நிரப்புவார். உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அதுக்கு என்ன செய்யணும்? பல நேரங்கள்லங்க அந்த ஊழியத்தின் வந்த பின்பு பல முறை என்னுடைய தேவைகளில் அள்ளி அள்ளி கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறார், அற்புதம் செய்திருக்கிறார், அதிசயம் செய்திருக்கிறார், பெரிய காரியம் செய்திருக்கிறார். உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க. அவர் சொல்கிறார்ல, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறார். யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்கள ஆண்டவர் அறிஞ்சு வைத்திருக்கிறார். அன்பு தகப்பனே, உங்களுடைய ஜனங்க உண்மை அறிஞ்சிருக்காங்க ஆண்டவரே, உண்மை நம்புகிறாங்கப்பா. நீங்கள் நல்லவன் நம்பிட்டுருக்காங்க ஆண்டவரே. எப்படியாவது அற்புதம் செய்வீங்க ஆண்டவரே. இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த தேவைகளை கடன் கிடச்சா நல்லாயிருக்கும், இந்த கடன் அடைக்கணும் அப்படின்னு இன்னொருத்தில் கடன் வாங்கிறதுக்காக ஜெபிச்சிருந்தாங்கன்னா, இப்போ ஒரு வேளை ஆண்டவரே நான் யார்ட்டையும் கடன் படக்கூடாது, என் கடன் நல்லா நிர்மூலமாகணும், எனக்கு அற்புதம் நடக்கணும், எனக்கு அதிசயம் நடக்கணும்னு சொல்லி
உடைய பிள்ளைங்க மன்றாடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும், கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். இதை கேட்கிறவர்களுக்கு எனக்கு அற்புதம் செய்த மாதிரி இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.